அத்தியாயம் 4. இந்திய தரிசனம். என் மனதை தொட்ட இன்னொரு சம்பவம் ராஜீவ்காந்தி ஒரு புதிய மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுவதாக இருந்தது. ராஜீவ்காந்தி மேற்கு வங்கம், ஒரிசா, பீகார் பயணத்தை நடத்தி முடித்துவிட்டு டெல்லிக்கு திரும்பியிருந்தார். வாழப்பாடி தோழமை கட்சிகளை அழைத்து பேசுவதை மறக்காமல் பயணத்தை முடித்து திரும்பியவுடன் எங்களை அழைத்திருந்தார். ஒரிசாவிலும் மேற்கு வங்கத்திலும் பீகாரிலும் பாதுகாப்பு காவலர்களை நிறுத்திவிட்டு காட்டில் உழுது கொண்டிருந்த விவசாயிகளிடம் அவர் மட்டும் நடந்து போனாராம். அந்த உளவாளியின் மனைவி ராஜீவ்காந்தியை அடையாளம் கண்டுவிட்டார். அவர் சத்தம் போட்டு பக்கத்து தோட்டத்தில் இருந்த பெண்களையும் அழைத்தாராம். பின்னர் அவருடைய குடிசைக்கு அழைத்துச் சென்று கட்டிலில் உட்காரச் சொன்னாராம். பிறகு ராஜீவ்காந்தி குடிசைக்குள் தலையை குனிந்து தாழ்த்தி நுழைந்தாராம். ஓரிரண்டு மண்பாண்டங்கள், ஓரிரு துணிகள் தவிர செல்வத்தின் அடையாளமே இல்லாமல் வறுமை முழு நிர்வாணமாக நின்றதாக ராஜீவ்காந்தி அப்போது குறிப்பிட்டார். இத்தனை வருடங்களுக்கு பிறகும், இத்தனை கோடிகள் செலவிட்ட பிறகும், எத்தனையோ 5 ஆண்டு திட்டங்களை நிறைவேற்றிய பிறகும் இந்த ஏழை குடிசைகளில் ஒரு மாற்றத்தையும் காணமே என்று கவலையுடன் பேசினார். நாம் செலவிட்ட பணமெல்லாம் எங்கே போயிற்று என்று கேட்ட அவர், மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்த குற்றவாளி மாதிரி மிகுந்த வேதனையோடு பேசுவது தெரிந்தது. குரல் தளதளத்து, கண்ணில் நீர் மல்கியது. என் பக்கமாக திரும்பி, மேற்கு வங்கத்திலும் சரி, பீகாரிலும் சரி, ஒரிசாவிலும் சரி, இந்த ஏழை விவசாயிகள் கோபப்படாமல் எவ்வாறு சிரித்து கொண்டே என்னை அன்புடன் வரவேற்கிறார்கள் என்பதே எனக்கு புரியவில்லை. சாதாரணமாக நினைத்து பார்த்தால் அவர்கள் கோபத்தை காட்டியிருக்க வேண்டும். ஆனால் ஆச்சரியம், அந்த அழுக்கு சேலை அணிந்திருந்த அந்த தாய் அவளது குடிசைக்குள் நான் வந்ததே மிகப்பெரிய பரிசு என்று கருதி முகம் மலர்ந்ததையும் சிரித்ததையும் என்னால் மறக்கவே முடியவில்லை. இந்த காட்சிகள் என் மனதை குடைந்து கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு தான தர்மம் ஒன்றும் அவசியமில்லை. அவர்கள் உழைக்கவும் முன்னேறவும் நாம் உதவிட வேண்டும். இது பற்றி தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு பிறகு கிராமப்புறங்களை மேம்படுத்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரத்தை, அதிக நிதியையும் வழங்கக்கூடிய சட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், கிராம வளர்ச்சிக்கு பணிகளை அவர்களே செய்து முடிக்க அவர்களிடம் பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்றும், இடைத்தரகர்களை நீக்கிவிட்டால் நம் நாடு வேகமாக முன்னேறும் என்றும் குறிப்பிட்டார். 1984 முதல் 88 இறுதி வரையில் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கிராமத்து குடிசைகளையும் அங்கு வாழ்ந்த ஏழைகளின் அவலங்களையும் தெரியாதவராகத்தான் இருந்திருக்கிறார். அவர் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் அவருடன் பயின்ற சக மாணவர்கள், விமான ஓட்டியாக இருந்தபோது பழகியவர்கள், கட்சியிலும் சேர்ந்து சிலர் அதிகார பொறுப்புக்கு வந்துவிட்டனர். இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட கொடுமையை நினைத்து கோபமடைந்திருந்த மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நேரு காலத்திலும் இந்திரா காந்தியார் காலத்திலும் கிடைத்திராத அளவு பெரும் வெற்றியை தந்தனர். எதிர்பாராத மாபெரும் வெற்றி. பலவீனமான எதிர்க்கட்சி, அனுபவ முதிர்ச்சி இல்லாத நண்பர்கள் கூட்டம், இவை அனைத்தும் சேர்ந்து பல தவறுகளுக்கு காரணமாகிவிட்டது. 1984 கிடைத்த மக்களின் பேராதரவை 1988 இறுதிக்குள் காங்கிரஸ் கட்சி படிப்படியாக இழக்கத் தொடங்கிவிட்டது. காங்கிரஸின் இந்த பேரிழப்புக்கும் சரிவுக்கும் மக்களின் அறியாமை, எதிர்க்கட்சிகளின் சூது விளையாட்டுகளே காரணம் என கூறி அன்றைக்கு தங்களது மழுப்பல் வேலையை சிலர் சிறப்பாக செய்தார்கள். 90 தேர்தலுக்கு பிறகுதான் அவர் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகி மற்றவர்களுடனும் சாதாரண மக்களுடனும் பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றார். சொல்லப்போனால் உண்மை இந்தியாவை இந்த காலத்திலேதான் அவர் தரிசிக்க தொடங்கினார் என நினைக்கிறேன். ஏழைகளுக்கு வாழ்வு கொடுப்பது, இந்தியாவை முன்னேற்றுவது, லஞ்சத்தை ஒழிப்பது, அதிகார வர்க்கத்தை திருத்தி அமைப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு முதலிடம் கொடுப்பது ஆகியவற்றை பற்றியே அவர் பெரிதும் பேசுவது வழக்கமாக இருந்து வந்தது. அத்தியாயம் முற்று.